Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 6 lines and angles தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 6.2ல first sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, transversal பத்தின வீடியோட லிங்க் மேல கார்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. Exercise 6.2 sum number 1. In figure 6.23, இதுதான் figure 6.23. If AB is parallel to CD and CD is parallel to EF, y colon z equals to 3 colon 7, find x. Okay. So என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? இந்த x ஓட angle value நமக்கு கேட்டிருக்காங்க. As usual எல்லா சமயமே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் given எழுதுவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எழுதுவோம், அதுக்கப்புறமா நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ இங்கே given என்ன கொடுத்துருக்காங்க, AB is parallel to CD and CD is parallel to EF and y colon z equals to 3 colon 7. இதுதான் given. ஓகேவா. ஸோ அடுத்தது to find. ஸோ to find என்ன கண்டுபிடிக்கணும், we have to find out x is equals to என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபிகரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த டிரான்ஸ்வர்சல் இருக்கு இல்லையா, அந்த டிரான்ஸ்வர்சலுக்கு அவங்க நேம் எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, டிரான்ஸ்வர்சல் ஏபின்ற லைனை டச் பண்ணுற பாயிண்ட் எம்னும், சிடிங்கிற லைனை டச் பண்ணுற பாயிண்ட் ஓனும், இஎஃப் பாயிண்ட்டை டச் பண்ணுற பாயிண்ட்டை வந்துட்டு என்னும் எடுத்துக்கிறேன். ஸோ எம்ஓஎன் அப்படின்னு நான் நேம் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, y by z equals to 3 by 7 இருக்கு இல்லையா. நான் என்ன பண்றேன், இது எப்படி எழுதலாம், y is equals to 3z divided by 7 இப்படி எழுதலாம் இல்லையா. so now நான் என்ன பண்றேன்னா, இந்த figure I'll just copy this here. சாரி. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபிகரை வந்து நான் அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா நான் கீழே வந்து இதை சார்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் காப்பி ஓவராலாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாத்தையுமே ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த ஏபியை மட்டும் நான் திரும்ப மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா. பிகாஸ் அது வந்து ரப் ஆயிடுச்சுன்றதுனால ஐ ஜஸ்ட் மார்க் திஸ் ஏ அண்ட் பி அகெயின் அண்ட் திஸ் வாஸ் எம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சிஓஎன் இது இருக்குது இல்லையா. ஸோ இதுவும் இதை வந்து நான் ஒரு நேம் பண்ணிக்கிறேன் பின்னு. ஓகேவா. ஸோ லெட் ஆங்கிள் CON equals to P. நமக்கு என்ன தெரியும்னா, CD is parallel to EF ன்னு தெரியும். ஸோ ரெண்டு லைன் இந்த மாதிரி parallel இருக்கு அப்படின்னா, இதுவும் இதுவும் alternate interior angles. ஸோ alternate interior angles சேம்னு படிச்சிருக்கோம். ஸோ இங்கே CDயும் EFும் parallel இருக்கிறதுனால நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்க ஆங்கிள் வந்துட்டு P. ஸோ இப்போ இதுவும் இதுவும் alternate angles ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ என்ன எழுதலாம், ஸோ P equals to Z, that is alternate interior angles அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நேம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. இங்கே என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த சிடின்ற போகுது, அதாவது லைக் லைன் போகுது. ஸோ இந்த ஆங்கிள் வந்துட்டு y, இந்த ஆங்கிள் வந்து p. இது லீனியர் பேர் இல்லையா. ஸோ y plus p equals to 180 degree. ஸோ லீனியர் பேர் படி நான் என்ன பண்ணியிருக்கேன், இது ரெண்டும் ஆட் சம் பண்ணினா எனக்கு 180 டிகிரி வரும்ன்றதை போட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் பிக்கு பதிலாக நான் இசட்னு போடலாம் இல்லையா. அப்போ y plus z is equals to 180 டிகிரி எங்கேருந்து போடலாம்னா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து. ஓகே. ஸோ காப்பி டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ y plus z is equals to 180 டிகிரி. எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், y equals to 3 by 7 zன்னு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ y இருக்க வேண்டிய இடத்துல 3z by 7 plus z equals to 180 டிகிரி. ஸோ நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 3z plus 7z divided by 7 equals to 180 டிகிரி. ஸோ இதை சார்ட் அவுட் பண்ணுங்கள். 10z divided by 7 is equals to 180 degree. So z equals to 180 into 7 divided by 10. So 0 and 0 get cancelled. So 18 times of 7. So 7 8s are, you will get 56. 6 carry over 5. 7 1s are 7. 7 plus 5 will be 12. So z ஓட value என்னது, 126 டிகிரி அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. இசட் வந்து 126 டிகிரி அப்படின்னா இதை வச்சுட்டு நம்ம ஒய்யை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்யை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ y is equals to
3z divided by 7 இல்லையா அப்ப 3 times of 126 divided by 7 so 7 ஐ 126 ஐயும் sort out பண்ணா we will get என்னது 18 கிடைக்கும் இப்போ தான் நம்ம work on பண்ணோம் இல்லையா so அப்ப 3 times of 18 will be 3 8s are 24 4 carry 5 3 1s are 3 3 1s are 3 3 plus 2 equals to 54 so 54 degree கிடைக்கும் ஓகேவா so இந்த இடத்துல 54 degree that is y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு so y equals to 54 degree so இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் this AB is parallel to CD and this CD is parallel to EF lines parallel to the same line concept படி ரெண்டு லைன் அதாவது ABங்கிறது CDக்கு parallel இருந்து CDங்கிறது EFக்கு parallel இருந்தா we can say this AB is parallel to EF கரெக்ட்டா நம்மளால சொல்ல முடியும் so according to that இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படினா கன்க்ளூட் பண்ற இடத்துல I just do this here so இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படினா we know that AB is parallel to CD and CD is parallel to EF which implies AB is parallel to EF and MN is transversal கரெக்ட்டா so இத வச்சிட்டு நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல x இருக்கு and இந்த இடத்துல என்ன இருக்கு z இருக்கு so clearly இங்க ரெண்டு லைன் இதா இருக்கு so இங்கேயும் alternate interior angles இல்லையா அப்ப x must be equals to z alternate interior angles are equal அந்த கான்செப்ட் படி ஓகேவா அப்ப x is equal to z ஓட வேல்யூ என்னது 126 டிகிரி so இங்கேயும் z ஓட x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 126 டிகிரியா தான் இருக்கும் so what we have to find out is நம்ம வந்து x கண்டுபிடிக்கணும் x கண்டுபிடிச்சிட்டோம் okay so hope you understand the sum we discussed today if you still have any doubt comment here we will clarify இதே lines and angles ல இருக்க example 6 பத்தி தெரிஞ்சுக்கோங்க leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க and exercise 6.2 ல செகண்ட் சம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math also don't forget to hit the bell icon for future updates and max கஸ்டமர்ஸ் விசிட்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க thanks for watching thank you